நம்ம தளபதியோட தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் என்கிற தி கோட் படம் வந்து ஃபைனலாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்நேரத்துக்கு எல்லாரும் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படம் பார்க்காதவங்க மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. செம ஃபன்னான ஒரு படம். நம்ம விபியோட மங்காத்தா மாநாடு மாதிரி எதிர்பார்த்து போனீங்கன்னா பல்பு கிடைக்கிறது தான் மிச்சம். பிகாஸ் படம் அந்த அளவுக்குலாம் இருக்காது. ஜஸ்ட் லைக் சென்னை 28 பிரியாணி, சூர்யாவோட மாஸ் அந்த மாதிரி தான் இதுவுமே இருக்கும். நம்ம தளபதிக்காக பார்க்கலாம். விஜயோட கடைசி படம் தலைமை அடுத்த படத்தோட ரிட்டையர் ஆகலாம்னு பார்த்தா இங்க நம்ம விபி கோட் வர்சஸ் ஓஜின்னு போஸ்ட் கிரெடிட் சீன்லாம் வச்சு பார்ட் 2க்கு லீடு கொடுத்து முடிச்சிருக்காரு. ஏற்கனவே லியோன் ஒன்னு இப்படிதான் எல்சியு உச்சில தொங்கி ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அது பத்தாத குறையா இப்ப கோட்டுமா அப்படிதான் ஃபீல் ஆகுது. பட் உண்மையிலேயே சொல்லணும்னா லியோ படத்தோட கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துல அந்த ஓப்பன் எண்டிங் வந்து நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. சோ இந்த வீடியோல அந்த போஸ்ட் கிரெடிட் சீன் அண்ட் சின்ன எண்டிங் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோல ஸ்பாயிலர்ஸ் இருக்கு. therefore படம் பார்க்காதவங்க யாராச்சும் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா யுவர் விஷ், இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க பாக்குறது வாட் அபவுட் என்று வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட எண்டிங் பத்தி பேசியாகணும். இந்த படம் ஃபுல்லாவே ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியா தான் போகும். சாட்ஸ்னு அழைக்கப்படுற ஸ்பெஷல் ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட்ல 4 பேர் சேர்ந்த கோட்னு ஒரு டீம் இருக்கு. அந்த டீமுக்கு ஆரம்பத்துல ராஜீவ் மேனன் நம்ம மோகன் தான் பாஸா இருப்பாரு. பிகாஸ் ஒரு சீன்ல அவர் யாருன்னு கேட்டதுக்கு காந்தி மை எக்ஸ் பாஸ்னு சொல்லியிருப்பாரு. சோ ராஜீவ் மேனன் நாட்டுக்கு எதிராக அவர் செய்யற தப்புகள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம காந்தி அவரை மாட்டி விடுறது மட்டும் இல்லாம தேச துரோகின்னு டிக்ளேர் பண்றாங்க. அதனால மேனன் நாடு விட்டு நாடு ஓடி ஒளிறாரு. சொந்த நாட்டுக்கே திரும்பி போக முடியாம ஒரு அகதியா வாழ்றாரு. லேட்டர் அந்த டீமுக்கு நம்ம ஜெயராம் புது பாஸா வராரு அண்ட் புது மிஷினுமே வருது. அதுதான் இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல வர அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ். ட்ரெயின்ல ஒரு தீவிரவாத கும்பல் யுரேனியம் கடத்திட்டு போக அங்கே மோகன் அண்ட் அவரோட ஃபேமிலியுமே இருக்கு. நம்ம காந்தி அண்ட் அவருடைய டீம் வந்து இதை எப்படியே தடுத்து நிறுத்தி யுரேனியம் சேவ் பண்றாங்க. அதே நேரம் பயபலிய ட்ரெயினையுமே வெடிக்க வச்சுட்டு போயிடுறாங்க. அதால மேனனோட ஃபேமிலி வைஃப் 2 குழந்தைங்கன்னு சொல்லி எல்லாருமே செத்துறாங்க. இதுக்கப்புறம் தான் மேனனுக்கு காந்தி மேல கம்ப்ளீட்டா பழி வாங்கணும்ங்கிற வெறி வருது. அண்ட் இதுக்கு அந்த கோட் டீம்ல இருக்கிற ஒரு நபர் கல்யாண் நம்ம பிரபுதேவாவுமே உடந்தையா இருக்காரு. காந்தி அடுத்த மிஷனுக்கு எங்க போறாரு அண்ட் யாரோட போறாருங்கிற மொத்த டீடைல்ஸுமே கல்யாண் மேனனுக்கு லீக் பண்ண இதை வச்சு மேனன் காந்தியை கொல்றதுக்கு பதிலா அவரோட குழந்தை ஜீவனை கடத்துறாரு. அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே அந்த குழந்தை செத்ததாகவும் நம்ப வைக்கிறாரு. நம்ம காந்திக்கு மேனன் மேல சந்தேகமே வரல. பிகாஸ் கல்யாண் வந்து மேனன் அந்த ட்ரெயின் விபத்துல செத்ததா ஒரு ஃபேக் டெத் ரிப்போர்ட் கொடுத்திருப்பாரு. அதை காந்தி உட்பட எல்லாருமே பிளைண்டடா நம்புறாங்க. இங்க காந்திக்கும் மேனனுக்கும் இருக்கிற அந்த சிமிலாரிட்டி என்னன்னா 2 பேருமே மிஷனுக்கு போகும்போது ஃபேமிலியை கூட்டிட்டு போயிருப்பாங்க. மேனன் ட்ரெயின்ல யுரேனியம் கடத்தும் போது அந்த ட்ரெயின்ல அவரோட ஃபேமிலியுமே இருந்திருக்கும். அதே மாதிரி காந்தி மிஷனுக்காக தாய்லாந்து போகும்போது அங்க அவரோட ஃபேமிலியுமே கூட்டிட்டு போயிருப்பாரு. அண்ட் இவர் பண்ண இந்த சின்ன தப்பு தான் ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் அஸ்திவாரமா இருந்திருக்கு. மேனன் கடத்தின காந்தியோட மகன் ஜீவனை குழந்தைங்களை குடும்பப்படுத்துற அந்த கும்பல் கிட்ட கொடுத்து தினமும் அவனுக்கு வந்து பயத்தை மட்டுமே காட்ட சொல்லுவாரு. லேட்டர் அந்த பையனை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துற மாதிரி ஒரு ஆக்டிங் போடுறாரு. இதை அந்த பையன் நம்புறது மட்டும் இல்லாம அவனுடைய ரியல் அப்பா அம்மா யாருங்கிறதே அவன் மறந்துட்டான். விச் மீன் அவங்க முகம் இவனுக்கு ஞாபகம் இல்ல. பிகாஸ் குழந்தைங்கிறனால லிட்டரலி மேனன் வந்து அந்த சின்ன பையனை பிரெயின் வாஷ் பண்ணிருப்பாரு. தேவையில்லாத டிராமா செட் பண்ணி அந்த பையன் கஷ்டப்படுற நேரத்துல அவனை காப்பாத்தி எமோஷனலி கனெக்ட் ஆகி இருக்காரு. அதனால தான் அந்த சின்ன பையன் அவரை டீப்பா நம்புறான். சோ மேனன் இந்த பையனை தத்தெடுத்து வளர்க்கறது மட்டும் இல்லாம இவனுக்கு சஞ்சய்னு பேர் வைக்கிறாரு. இந்த சஞ்சய்ங்கிற பேர் வந்து ட்ரெயின் விபத்துல செத்த மேனனுடைய மகன் பேர் தான் சஞ்சய். அந்த பேரை தான் இங்க ஜீவனுக்கு வைக்கிறாரு. லேட்டர் சஞ்சய் அதாவது ஜீவன் வளர்ந்த அப்புறம் அவருக்கு அவருடைய வளர்ப்பு தந்தை மேனன் மூலமா தெரிய வருது காந்தி தான் மேனனோட ஃபேமிலியை அழிச்சதுன்னு. பட் உண்மையிலேயே காந்திக்கு மேனனோட ஃபேமிலி அந்த ட்ரெயின்ல இருக்கிற விஷயம் தெரியாது. அந்த ஃபேமிலி செத்தது ஆக்சுவலா ஒரு விபத்து தான். இங்க மேனன் சஞ்சயை மேனிபுலேட் பண்றதுக்கு கொஞ்சம் உண்மையுமே பேசுறாரு. அதாவது காந்தி தான் பயாலஜிக்கல் ஃபாதர்னும் மேனன் வளர்ப்பு தந்தைங்கிற விஷயத்த சொல்லி இவரோட ஃபேமிலி செத்ததுக்கு காரணமே காந்தி தான். அதனால காந்தியை பழி வாங்க சஞ்சயை அனுப்புற மாதிரி இருக்கும். சோ மேனன் ஒரே ஒரு உண்மையை சொல்லி கம்ப்ளீட்டா சஞ்சயை மேனிபுலேட் பண்ணிருக்காரு. அண்ட் சஞ்சய் காந்தி தான் அவனுடைய ரியல் அப்பான்னு தெரிஞ்சுமே அவரை கொல்ல பாக்குறான். மேனன் பிளான் பண்றது என்னன்னா காந்தியோட சாவு அவர் மகன் கையாலே இருக்கணும்ங்கிறது தான். அண்ட் இங்க ஜீவன் சஞ்சயோட நோக்கமே காந்தியை கொல்றது மட்டும் தான். பிகாஸ் அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ்ல டீம்ல இருக்கிற மத்த 3 பேருமே அந்த யுரேனியம்காக தான் சண்டை போட்டிருப்பாங்க. காந்தி மட்டும் தான் மேனனோட சோழியை முடிக்க பாப்பாரு. அதனால தான் காந்தி மேல மட்டும் அந்த ரிவெஞ்ச் திரும்புது. பட் நம்ம ஜெயராம் மேனன் சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அண்ட் அந்த டெத் ரிப்போர்ட் வந்து ஃபேக்னு தெரிய வந்து அத கல்யாண் கிட்ட சொல்ல கல்யாண் தான் மாட்டிக்க கூடாதுங்கிறதுக்காக ஜீவன் கிட்ட ஜெயராம கொல்ல சொல்லியிருப்பாரு. சோ ஜெயராம் சாக அங்க அவர் போன் மிஸ் ஆக அந்த போன் அஜய் காந்தி டீம் மெம்பர் கையில போக கடைசியில அவரையுமே போட்டு தள்ளி அந்த போனையுமே எடுத்திருப்பாரு. இந்த படம் ஃபுல்லாவே ஜீவனுக்கு வந்து கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாத ஆளா தான் காட்டியிருப்பாங்க. அவருக்கு ஃப்ரெண்டு ஃபேமிலி கேர்ள் ஃப்ரெண்டுன்னு எவனா இருந்தாலும் பரவாயில்ல கொய்யால சாவடாங்கிற அளவுக்கு ரொம்ப கொடூரமானவரா தான் காட்டியிருப்பாங்க. ஈவன் வளர்ப்பு தந்தைக்காக சொந்த அப்பாவே கொல்றதுக்கு தயங்காத ஒருத்தன். எங்கேயுமே இவருக்கு பிரேக்கிங் பாயிண்ட் இருந்திருக்காது. ஈவன் ஃபீலிங்ஸ் கூட மேனன் கூட மட்டும்தான் எமோஷனலி கனெக்டடா இருப்பாரு. மத்த யாரு கூடயும் கிடையாது. ஈவன் கேர்ள் ஃப்ரெண்ட கூட கொல்லாம உயிரோட தான் விட்டுட்டு போயிருப்பான். பட் அவனை பிடிச்சி என்கொயரி பண்ற சீன்ல பாத்தீங்கன்னா பிரசாந்த் கிட்ட அவரோட பொண்ணு அதாவது இவன் கேர்ள் ஃப்ரெண்ட் சாவை பத்தி ரொம்ப இலக்காரமா நக்கலா பேசியிருப்பான். சோ விச் மீன் ஜீவனுக்கு அந்த பொண்ணை கொல்றதுக்கு மனசு வரலனாலுமே அவனுக்கு தெரியும் அந்த பொண்ணு எப்படியுமே சாகதான் போறாங்கிறது. அதே
மாதிரி ஜீவன் தான் இவ்வளோத்தையும் பண்றாங்கிறத ஸ்ரீநிதி கல்யாண் கிட்ட சொல்ல கல்யாண் உண்மை தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்ரீநிதியை கொண்டு இருப்பாரு. அண்ட் அந்த என்கொயரி சீன்ல ஜீவன் பிரசாந்தையுமே கொண்டு இருப்பாரு. டெக்னிக்கலா பிரசாந்த் உயிரோட இருந்தாலும் ஜீவனை பொறுத்த வரைக்கும் பிரசாந்த் செத்துட்டாரு. அண்ட் அந்த டீம்ல இருக்கிற 3 ஆடுமே செத்துருச்சு. ஜெயராம், அஜய் அண்ட் பிரசாந்த். பிரபுதேவா ஜீவன் சைடுங்கிறனால அவர் உயிரோட தான் இருப்பாரு. சோ இதுக்கப்புறம் இல்ல உண்மையும் தெரிய வர ஒரு பக்கம் பிரசாந்த் பிரபுதேவாவோட சண்டை போடுறாரு, இன்னொரு பக்கம் ஜீவன் வர்சஸ் காந்தி. அதுல காந்தி எப்படியோ ஜீவனை கொன்னுறாரு. அதோட படத்தையுமே முடிக்கிறாங்க. இந்த படத்துல நிறைய இடங்கள்ல வந்து ஓப்பன் எண்டிங்கா தான் விட்டுருப்பாங்க. சில விஷயத்துக்கு காரணமே சொல்லியிருக்க மாட்டாங்க. பிரபுதேவா வர்சஸ் பிரசாந்த் அந்த ஃபைட்ல பிரசாந்த் பிரபுதேவாவை அடிச்சு தோச்சு கன் பாயிண்ட்ல நிறுத்திருப்பாரு. பட் சுட்டாரா இல்லையான்னு காட்டியிருக்க மாட்டாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம மேனனுக்கு கடைசியா என்னதான் ஆச்சு அப்படிங்கறத காட்டியிருக்க மாட்டாங்க. காந்தி சிவகார்த்திகேயன் கிட்ட விட்டுட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் சீனே இருந்திருக்காது. ஈவன் ரீசெண்டா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம விபி கொடுத்த ஒரு இன்டர்வியூல மோகனுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு சீன் இருக்கு, அது டெலிட்டட் சீன் சொல்லி லேட்டர் ரிலீஸ் ஆகும்னு சொன்னாரு. மேபி அதுல ஏதாச்சும் இருக்கலாம். அது இல்லாம கிளைமேக்ஸ்ல எதுக்கு பாம் வைக்கிறாங்க? ஸ்டேடியம்ல 6 கேலரிக்கு பாம் வச்சு முதல் 10 ஓவர்ல பணம் வந்துச்சுன்னா காந்தி பணத்தை வாங்கிட்டு பாம்பை வெடிக்க வச்சுட்டான். இப் சப்போஸ் 10 ஓவர்ல பணம் வரலனா பணம் வராதனால காந்தி பாம்பை வெடிக்க வச்சுட்டான்னு சொல்லி ஜீவன் சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் யார் பணம் தரணும் அண்ட் எதுக்கு பாம் வைக்கணும் அண்ட் யார் பாம் வைக்க சொன்னது? பத்தாத குறைக்கு மேனன் இந்த நாளுக்காக தான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாரு. இவ்வளவுக்கான காரணம் எதுவுமே சொல்லி இருக்க மாட்டாங்க. இந்த 40 நிமிஷம் கிளைமேக்ஸ் வந்து இவ்வளவு நேரம் பார்த்த கதைக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாம தான் இருக்கும். லிட்டரலி கதை வந்து வேற ரூட்ல போகுதோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அதை தொடர்ந்து அப்படியே போஸ்ட் கிரெடிட் சீன் பக்கம் வந்தா காந்தியோட போட்டோவை டார்கெட்டா வச்சு ஷூட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. யாருன்னு பார்த்தா கிளைமேக்ஸ்ல செத்த ஜீவன் மாதிரியே இருக்கிற இன்னொருத்தர். அண்ட் அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கறதும் விஜய் தான். கிளீன் ஷேவ் லுக்ல இருப்பாரு. சோ இந்த கிளீன் ஷேவ் லுக்ல இருக்கிற விஜய் தான் சஞ்சய், அதாவது காந்தியோட பயாலஜிக்கல் சன். அவருடைய ரியல் நேம் வந்து ஜீவன், பட் மேனன் வந்து அவரை சஞ்சய்னு கூப்பிடுவாரு. சோ டெக்னிக்கலி இந்த படம் ஃபுல்லா வந்தது சஞ்சய் உருவாக்கின க்ளோன் தான், காந்தியோட ரியல் மகன் கிடையாது. அது இல்லாம போஸ்ட் கிரெடிட் சீன்ல பாத்தீங்கன்னா இன்னும் 2 ஜீவனை வந்து க்ளோன் பண்ணி வச்சிருக்காரு. அதுல ஜீவன் 2 தான் ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஜீவன் 3 வந்து க்ளோனிங் ப்ராசஸ்ல இருக்கும். அங்க சஞ்சய் நான் எப்ப கேம் ஓவர்னு சொல்றனோ அப்பதான் கேம் முடியும்னு ஒரு மாஸ் டயலாக் ஒன்னு சொல்லியிருப்பாரு. லைக் மங்காத்தா மாதிரி. மங்காத்தா எண்ட்ல நம்ம ஏகே கேம் ஓவர்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் படம் முடியும். அதே மாதிரி இங்கே செட் பண்ணி கோட் வர்சஸ் ஓஜின்னு சொல்லி இந்த ஸ்டோரியை முடிச்சிருக்காங்க. ஓஜினா வேற ஒண்ணும் இல்ல, ஒரிஜினல் கேங்ஸ்டர். சோ ரியல் ஜீவன் சஞ்சயா இருக்கிறவர் தான் ஓஜி போல. ஓஜி வில்லன். பாசிபிளி அடுத்த படத்துல காந்தி வர்சஸ் சஞ்சய் ரியல் ஜீவனா இருக்கலாம். அதத்தான் கோட் வர்சஸ் ஓஜின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த போஸ்ட் கிரெடிட் சீன் வந்து சும்மா வைக்கணும்லாம் வைக்கல. படத்துல நிறைய இடங்கள்ல வந்து இதை ஃபோர் ஷேடோவிங் பண்ணிருக்காங்க. சிம்பிளா பார்ட் 2 கேத்த மாதிரி தான் இந்த கதையை எடுத்திருக்காங்க. அது இல்லாம ஓபன் எண்டிங் வேற நிறைய இருக்கு. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்டிங்ல ஜீவன் மேனன் கிட்ட போன் பேசும்போது மேனனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ல போற மாதிரி இருக்கும். அதே ட்ரெஸ் தான் இந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல சஞ்சயுமே போட்டுட்டு இருப்பாரு. லேப் கோட். அண்ட் ஆல்சோ மேனன் இருக்கிற அதே மாதிரியான லேப்ல தான் இங்க சஞ்சயுமே இருக்கிற மாதிரி காட்டப்பட்டிருக்கும். சோ அப்பவும் புள்ளியும் ஒண்ணா சேர்ந்து தான் இந்த குளோனிங்கிற விஷயத்தை பண்றாங்க போல. நிறைய பேருக்கு இங்க தான் ஒரு கேள்வி எழும்புச்சு. அந்த போன் கால் சீன்ல சஞ்சய் ரியல் ஜீவன் வந்து மேனன் கூட இருக்கிறாருன்னா தென் நம்ம மேனன் எதுக்கு காந்தியை கொல்ல அனுப்பின குளோன் ஜீவனை மகன்னு சொல்லி பேசணும்? அதே நேரம் இந்த குளோன் ஜீவன் எதுக்கு இவரை அப்பான்னு கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருந்துச்சு. அதுக்கான காரணம் ஜீவன் அவனை மேனனுடைய மகனாவே ப்ரோக்ராம் பண்ணிருக்கலாம் சஞ்சய். பிகாஸ் குளோனுங்கிறது வந்து புதுசா பிறந்த குழந்தை மாதிரி தான். என்னதான் குளோன் பண்ணும்போது மெமரிஸை இன்புட் பண்ணாலும் அது பிராக்டிஸுக்கு கொண்டு வரணும். லைக் இப்போ ஒரு பிறந்த குழந்தைகிட்ட போய் நீங்க தான் அப்பான்னு ஒரு தடவை சொன்னா அந்த குழந்தைக்கு புரியாது. தினமும் குழந்தைக்கு அதை சொல்லி பிராக்டிஸுக்கு கொண்டு வரணும் அண்ட் அதை நம்ப வைக்கணும். அதே மாதிரி தான் இங்கேயும் ஜீவனோட அப்பா மேனன் அண்ட் எதிரி வந்து காந்தின்னு சொன்னா மட்டும் பத்தாது, அதுக்கான பிராக்டிஸுமே இருந்துகிட்டு இருக்கணும். அண்ட் ஆல்சோ மேனனோட ஃபேமிலியை தான் குளோன் ஜீவன் வந்து அவரோட ஃபேமிலியா நினைக்கிறாரு. அந்த என்கொயரி சீனுக்கு அப்புறம் காந்தி அண்ட் ஜீவன் வந்து கார்ல போற சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம காந்தி வந்து ஜீவனோட எமோஷனலி கனெக்ட் ஆக பாப்பாரு. பட் ஜீவன் வந்து காந்தி கிட்ட நீ எதுக்கு எங்க ஃபேமிலியை கொன்ன அப்படின்னு கேட்டிருப்பாரு. சோ மேனனோட ஃபேமிலி தான் ஜீவனுக்குமே ஃபேமிலி. காந்தி ஃபேமிலி வந்து ஜீவனுக்கு யாருன்னே தெரியல. டெக்னிக்கலி அவரு காந்தியோட ஃபேமிலியில மகனா நடிக்கிறாரோ என்னவோ. இஃப் சப்போஸ் இந்த சீன்ல ஜீவனுக்கு பதிலா சஞ்சய் ரியல் ஜீவன் இருந்திருந்தா பாசிபிளி காந்தியோட ஃபீலிங்ஸ்க்கு பிரேக் ஆகிருக்கலாம். பிகாஸ் உண்மையான மகன் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் அந்த ஃபீலிங் இருக்கும்ல. பட் க்ளோனுக்கு அதெல்லாம் தேவையே இல்ல. என்ன மாதிரி மெமரிஸ் அண்ட் என்ன ட்ரைனிங் பண்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஈவன் கிளைமேக்ஸ்ல காந்தி மேனன் அடிக்கும்போது ஜீவனுக்கு கோபம் வந்திருக்கும். சோ ஜீவன் கம்ப்ளீட்டா மேனன் அவர் தான் அப்பாவா நினைக்கிறாரு. அண்ட் மேனன் ஜீவன் தான் மகன் தான் பிராக்டிஸ் கொடுக்கிறதுக்காக இந்த மாதிரி போன் கால் பண்ணிருக்கலாம். அண்ட் ஜீவன் போன இடத்துல இப்ப என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மேபி போன் அடிச்சிருக்கலாம். இதெல்லாம் தாண்டி இந்த க்ளோன் ஜீவனுக்கு இவன் க்ளோனுங்கிற விஷயமே தெரியாம கூட இருக்கலாம். பிகாஸ் கிளைமேக்ஸ்ல ஜீவன் வந்து நான் சஞ்சய் தாண்டா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் அதுவே போஸ்ட் கிரெடிட்ல சஞ்சய் ரியல் ஜீவன் தனியா அண்ட் க்ளோன் ஜீவன் தனியா காட்டியிருப்பாங்க. ஜீவன் 2க்கு சஞ்சயை ஐடென்டிஃபை பண்ண முடியுது. which mean தான் சஞ்சய் இல்லங்கிற ஒரு விஷயம் அவருக்கு தெரியுது. இந்த ஜீவன் வந்து சஞ்சயோட கம்ப்ளீட் க்ளோனா இருக்கலாம். பிகாஸ் ஜீவன் 1ன்னு சொல்லும்போது கண்டிப்பா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் பண்றனால என்ன மாதிரியான ரிசல்ட் வரும்னு யாருக்குமே தெரியாது. பட் அதை ப்ரோட்டோடைப்பா வச்சு அடுத்தடுத்து அப்கிரேட் பண்ணலாம். இதை நான் ஏன் சொல்றேன்னா ஜீவன் 1ஓட கம்பேர் பண்ணும்போது ஜீவன் 2 வந்து கொஞ்சம் போல்டா ரக்கடா பேசுற மாதிரி இருக்கும். பட் ஜீவன் 1 என்னதான் டெரிஃபிக்கா இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் விளையாட்டுத்தனம் அண்ட் ஆட்டிடியூட் பயபலிக்கு ஓவராவே இருக்கும். அதை வச்சு தான் சொல்றேன் ஜீவன் 1 வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். அது நல்ல ப்ராசஸ் ஆனா
பண்ணனால இனி பண்ற க்ளோன் அவங்களுக்கு தேவையான மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம வில் ஸ்மித்தோட ஜெமினி மேனுமே சேம் கான்செப்ட் தான். பட் அதை பத்தி கடைசியில பார்ப்போம். ஜீவன் 2 ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணாலுமே அவரை சஞ்சய் டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ண சொல்றாரு. பிகாஸ் லேப்ல இன்னொரு க்ளோன் ஜீவன் 3 வந்து 73% கம்ப்ளீட் ஆகிருக்கு. சோ அடுத்த முறை 2 க்ளோனையுமே ஜீவன் 2 ஜீவன் 3 வந்து ஒரே டைம்ல அனுப்பலாம். இந்த க்ளோன் வந்து காந்தியை பழி வாங்குறதுக்கு மட்டுமே பண்ணணும்னு இல்ல, மேபி இதை வந்து வெப்பனைஸ் பண்ணலாம். பிகாஸ் மேனன் இன்வால்வ் ஆகிற எல்லா ஆக்டிவிட்டிஸுமே பாத்தீங்கன்னா வெப்பன் சம்பந்தப்பட்டதா இருக்கும். ட்ரெயின்ல யுரேனியம் கடத்துறது, ஸ்டேடியம்ல பாம்பு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வெப்பனா தான் இருக்கும். அதே போல இந்த க்ளோனுமே ஒரு வெப்பனா மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லைக் ஜீவன் ஆர்மி அசாசின் மாதிரி உருவாக்கலாம். அதுல ஒரு பார்ட்டா காந்தி அழிக்கிறதுக்கு ஒரு க்ளோன் அனுப்பியிருக்காங்களோ என்னவோ. அதே நேரம் ஓஜி வில்லன் சஞ்சய் காந்தியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அனுப்ப வாய்ப்புகள் இருக்கு. காந்தி இப்ப என்ன பண்றாரு, அவருடைய ஃபேமிலி, ஒர்க் அண்ட் ஃபைட்டிங் ஸ்கில்ஸ், ஒரு விஷயத்தை அவர் எப்படி டேக்கிள் பண்ணுவாரு, எப்படி யோசிப்பாரு, அவருடைய நெக்ஸ்ட் மூவ்னு சொல்லி இந்த மாதிரி அவரை மொத்தமா அனலைஸ் பண்றதுக்காக இருக்கும். பிகாஸ் நெக்ஸ்ட் டைம் கோட் வர்சஸ் ஓஜிங்கிறனால பாசிபிளி காந்தியோட நெக்ஸ்ட் மூவ் என்ன மாதிரிங்கிறதெல்லாம் தெரிஞ்சா சஞ்சய் அதுக்கு ஏத்த மாதிரி அவரை எதிர்க்கலாம். சோ இனி வரப்போற க்ளோன் போஸ்ட் கிரெடிட்ல ட்ரைனிங் எடுத்த ஜீவன் 2 வந்து ஜீவன் 1 விட பவர்ஃபுல் அண்ட் டெரிஃபிக்கா கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே வந்து ஜீவன் 1 இந்த அளவுக்கு கொடூரமா இருக்கானா, அப்ப இனி வரப்போறவன் எந்த அளவுக்கு இருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாம டூப்ளிகேட்டே இப்படி இருக்குதுன்னா ஒரிஜினல் ஓஜி வில்லன் சஞ்சய் எப்படி இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அண்ட் எத்தனை பேர் இந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல. ஜீவன் யாரெல்லாம் கொல்றாரோ அதிகபட்சமா கழுத்துல தான் எய்ம் பண்ணிருப்பாரு. ஜெயராமுக்கு கழுத்துல குத்தி இருப்பாரு, விஜய கழுத்தை நடிச்சு கொண்டு இருப்பாரு, ஸ்ரீநிதி கழுத்தை வெட்டி இருப்பாரு, பட் கம்ப்ளீட்டா கொல்லல. அண்ட் அவருடைய அங்கிள் அப்துல் அவரையுமே கழுத்துல தான் குத்தி இருப்பாரு. ஈவன் அவர் தங்கச்சி ஜீவிதாவையும் கழுத்துல தான் எய்ம் பண்ணிருப்பாரு. இது எதனாலன்னு தெரியல. கழுத்துல குத்துனா சீக்கிரம் செத்துருவாங்கங்கறனால அப்படி பண்றாரா, ஆரல்ஸ் இதுக்கு வேற ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கலாம். பட் அவர் பண்ற கொலை எல்லாமே ஒரு பேட்டர்ன்ல தான் பண்ணுவாரு. அண்ட் சேம் டைம் நம்ம சஞ்சய் ரியல் ஜீவனுக்கு இந்த மேனன் பண்ண தில்லாலங்கடி வேலை வந்து தெரியாது. அவரை குழந்தையில கடத்தி கொடுமை பண்ணது எல்லாமே மேனன் தாங்கிறது எங்கேயும் தெரிஞ்ச மாதிரி காட்டல. மேபி அது அவருக்கு தெரிய வந்துச்சுன்னா காந்தி நல்லவர்னு சஞ்சய் ரியல் ஜீவன் வந்து காந்தி பக்கம் போலாம். அண்ட் மேனன் இந்த ஜீவன் க்ளோன் ஆர்மியை டேக் ஓவர் பண்ணி அப்பா மகன் 2 பேருமே எதிர்த்து நிக்கலாம். சோ பார்ட் 2 ஸ்டோரி அப்படி நடந்துச்சுன்னா தென் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஜெமினி மேன் தான். பிகாஸ் அந்த படத்துல ஹென்றி வில் ஸ்மித்தோட க்ளோன் தான் யங் வில் ஸ்மித், ஜெமினி ஜூனியர்னு அழைக்கப்படுவாரு. டெக்னிக்கலா ஹென்ரியோட அப்பா தான் இவருக்குமே அப்பாவா இருக்கணும். பட் இங்க வேற ஒருத்தர் தான் அப்பாவா இருப்பாரு. அண்ட் அவர் தான் இவர் சின்ன வயசுல இருந்து வளர்த்திருப்பாரு. அண்ட் ஆக்சுவலா அவர் தான் இவரை க்ளோன் பண்ணதும் கூட. அதே மாதிரி இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஜீவன் 1க்கு மேனன் தான் அப்பாவா இருப்பாரு. பட் டெக்னிக்கலா ஜீவன் வந்து சஞ்சயோட க்ளோனுங்கறனால காந்தி தான் ஜீவன் அந்த க்ளோனுக்குமே பயாலஜிக்கல் ஃபாதரா இருக்க வேண்டியது. ஹென்றி அண்ட் ஜெமினி ஜூனியரோட கேரக்டரிஸ்டிக் அண்ட் ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹென்ரியை விட ஜூனியர் ஒரு படி மேல அடிச்சு துவம்சம் பண்ணுவாரு. அதே மாதிரி இங்க இன்டர்வல் ட்ரெயின் சீக்வன்ஸ்ல ஜீவன் காந்தியை போட்டு வெளுவெளுன்னு வெளுத்திருப்பாரு. அண்ட் காந்தி அடிக்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்கேத்த மாதிரி அடிப்பாரு. ஜூனியர் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேரை க்ளோன் பண்ணிருப்பாங்க. அவங்கள வெப்பனா யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஸ்குவாட் ஆஃப் அசாசின் மாதிரி பயமறியாத சோல்ஜர்ஸ். ஜூனியருக்கு அவங்க அப்பா வெரிஸ் பண்ற தப்பு அண்ட் எல்லா உண்மைகளும் தெரிய வந்தப்புறம் ஹென்றி பக்கம் சேருவாரு. அண்ட் வெரிஸ் இவங்க 2 பேரையும் கொல்றதுக்கு அந்த ஜெமினி ஸ்குவாடை இவங்களுக்கு எதிராக திருப்பி விட்டுருப்பாரு. அதுல ஒருத்தனோட ஹெல்மெட்டை கழட்டி பார்த்தா அங்க இன்னொரு வில் ஸ்மித், ஜூனியரை விட இன்னும் யங்கானவன், ஜெமினி வெப்பன் அழைக்கப்படுவான். அவனுக்கு வலி, பயம், சாவுனா என்னன்னு தெரியாது. ஜூனியர் ஹென்ரியை விட ஒரு படி மேல அடிக்கிறானா, இங்க வெப்பன் ஜூனியரை விட அப்கிரேடட், அதிகமா ட்ரெயின் ஆனவன். அதே மாதிரி இந்த படத்திலையும் சஞ்சய் ஓஜி வில்லன் வந்து மல்டிபிள் க்ளோனை உருவாக்குறாரு. அப்பா மேனன் இவ்வளவு நாளா சஞ்சயை பிரெயின் வாஷ் பண்ணி மேனிபுலேட் பண்ணிருக்காருங்கிறது சஞ்சய்க்கு இன்னும் தெரியல. சப்போஸ் தெரிய வந்துச்சுன்னா காந்தி பக்கம் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் மேனன் அந்த ஜீவன் ஆர்மியை இவங்க பக்கம் திருப்புற மாதிரியும் கதை அமைக்கப்படலாம். இந்த படம் ஜெமினி மேனுங்கிறதெல்லாம் தாண்டி பேட் பாய்ஸ் ஃபார் லைஃபையுமே லைட்டா அடாப்ட் பண்ணிருக்காங்க. வில் ஸ்மித்தோட வைஃப் மகனை அனுப்பி அப்பாவோட டீம்ல இருக்கிற எல்லாரையும் கொன்னுட்டு கடைசி அப்பாவை கொல்லுன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் பயபுல ஹெல்மெட்டை போட்டு தான் எல்லாரையுமே கொண்டு இருப்பான். அதே மாதிரி தான் இங்கேயுமே. பட் இங்க கொஞ்சம் ஸ்டோரி ரிவர்ஸ்டா இருக்கும். ஜீவன் வந்து டைரக்டா காந்தியை கொல்றதுக்கு தான் வந்திருப்பாரு. பட் எதிர்பார்க்காத விதமா சூழ்நிலை காரணத்தினால டீம் மெம்பர்ஸ் ஜெயராம், அஜய், பிரசாந்த் அவங்களெல்லாம் கொன்னதுக்கு அப்புறம் தான் காந்தி கிட்டே வந்திருப்பாரு. அண்ட் அந்த இன்டர்வல் சீக்வன்ஸ்ல கூட சேம் ஹெல்மெட்டை போட்டு தான் சண்டை போட்டிருப்பாரு. அதை ட்விஸ்ட்னு வச்சிருப்பாங்க. பட் முக்காவாசி பேருக்கு அது ஒர்க் ஆகியிருக்காது. பிகாஸ் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிடுச்சு ஜீவன் தான் வில்லனா வரப்போறாங்கிறது. அதனால தான். சோ இந்த க்ளோனிங்கிற கான்செப்ட் வந்து ஒரு நல்ல ஐடியா தான். தமிழ்ல இந்த மாதிரி படங்கள் வந்தது இல்ல. நம்ம எஸ்ஜே சூர்யாவோட வியாபாரி படம் வந்து ஆக்சுவலா க்ளோன் கான்செப்ட்ல தான் இருக்கும். பட் அந்த படத்துல தேவையில்லாத கருமத்தெல்லாம் வச்சனால அந்த ஸ்டோரி வந்து ஆடியன்ஸ்க்கு ப்ராப்பரா ஒர்க் ஆகல. நிறைய பேருக்கு அந்த படம் க்ளோனிங்னு தெரியாது. அண்ட் அந்த கான்செப்டும் புரியாத அளவுக்கு பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. பட் இந்த படத்துல அந்த 120 செகண்ட் போஸ்ட் கிரெடிட் சீன் மூலமா க்ளோனிங்கிற விஷயத்தை சொல்லி பார்ட் 2க்கு ஒரு ப்ராப்பரான ஹைப்ல தான் முடிச்சிருப்பாங்க. பட் பார்ட் 2க்கு லீடு கொடுத்து மட்டும் என்ன பிரயோஜனம்? நம்ம தளபதி நடிக்கணுமே. எனக்கு தெரிஞ்சு நம்ம விஜய் பாசிபிளி சினிமாக்கு திரும்பி வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. நம்ம ஆர்டிஜே மாதிரி தலைவனோ நாயகன் மீண்டும் வரானுங்கிற மாதிரி ரிட்டன் வந்தாலுமே வரலாம். யாருக்கு தெரியும்? வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஆல்சோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோல நிறைய விஷயத்தை கவர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். இப் சப்போஸ் ஏதாச்சும் நான் மிஸ் பண்ணியிருந்தா அது கமெண்ட்ல சொல்லுங்க. தேர்ஃபார் இன்னொரு நாளைக்கு உங்களோட புது வீடியோல வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாடா பை பை. See you.